ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்புட்னா, எப்பயுமே நம்ம வந்து காலையில செய்ற ஒரு டிஷ்ஷை இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்னா, நைட்டு செய்ய போறோம். ஒரு வாட்டி தானே செஞ்சு பார்ப்போமே அப்டின்னா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்பவுமே வந்து சண்டே அன்னைக்கு காலையில செய்வேன். அதனால எனக்கு வந்து இது கொஞ்சம் டஃப் தான். ஸோ என்ன அப்புட்னா, வேற ஒண்ணும் இல்ல. இடியாப்பம் வித் வடகறி. ஏன்னா இடியாப்பத்துக்கு வந்து எப்பயுமே வந்து நான் என்ன செய்வேன் அப்டின்னா வந்து தேங்காய் பால் காலையில இருந்தா கண்டிப்பா தேங்காய் பால். அப்படி இல்லனா சண்டேனாலயா, அதனால வந்து ஆட்டுக்கால் பாயா, அப்படி இல்ல அப்படின்னா வந்து ஒயிட் குருமா அந்த மாரி தான் பண்ணுவேன். இன்னைக்கு நைட் இல்லையா, அதனால நம்ம வந்து வடகறி செய்யலாமே. ஏன் வடகரின்ற ஐடியா எனக்கு வந்துச்சு தெரியுமா? ஏன்னா இந்த இடியாப்பம் விக்கிறவங்கலாம், "இடியாப்பம், வடகரி" அப்படின்னு தான் விக்கிறாங்க. கொஞ்சம் கேவலமா இருக்கா? சாரி. பட் ஆனா வந்து இந்த மாரி விக்கிறதுனால, நம்மளும் அது மாரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இடியாப்பம் வித் வடகரி வந்து செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து அரிசி ஊற வச்சு, அது 2 மணி நேரம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அரிசி கூடயே வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, வடகறிக்கும் நான் வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன். கடல பருப்பு தான். அது வந்து நான் 2த்தையுமே வந்து ஊற வச்சு, காய வச்சு, அப்பா! அதுக்கு வந்து நீங்க சொல்லலாம், "இடியாப்பு மாவே வந்து வாங்கிக்கலாம்ல" அப்படின்னு. இடியாப்பு மாவே வாங்கிக்கலாம். போய் வாங்கிக்கலாம். ஆனா நம்ப வீட்ல வந்து ஆல்ரெடி இருக்கு அரிசி. ரேஷன்ல எதுக்கு அரிசி குடுக்குறாங்க? அந்த அரிசிய வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். இன்னைக்குன்னு கிடையாது. நான் எப்பவுமே இன்னைக்கு செய்ய போறேன் அப்படின்னா, அத வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு, கொஞ்சம் ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு, ரொம்ப ட்ரையாவும் ஆற வைக்க மாட்டேன். ஏன்னா ஆற வச்சா வந்து நமக்கு மாவு வந்து நல்லா வராது. அதனால வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டா தண்ணி பதம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போட்டு நல்லா மிக்ஸியில அரைச்சு அத வச்சுட்டு, அத ஜெலிச்சு, அது நம்மலாம் செய்யும்போது ஒரு ஜாலியா தான் இருக்கும்ல. ஆனா ஆனா பட் இதெல்லாம் வந்து வீட்ல இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம வந்து வேலைக்கு போணும். நான்லாம் வேலைக்கு போற அன்னைக்குலாம் வந்து அதான் சொல்லல. ஃபர்ஸ்ட்லாம் வேலைக்கு போம்போது தான் வந்து சண்டே மட்டும் தான் செய்வேனே. வேற என்னைக்குமே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா மாவு இல்லாத அன்னைக்கு சண்டேனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் செய்வேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட்ல நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் சைட் பை சைட்ல நம்ம வேலைய முடிச்சுக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்புட்னா, நமக்கு வந்து விளக்கேத்தி இப்ப தான் வந்து சாமி படத்த வந்து வாஷ் பண்ணேன். மதியானம் தான். அதனால வந்து விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வச்சு விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு வீடே வந்து ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வடகறி செய்யறதுக்கு எல்லாமே வந்து நான் ஊற வச்சேன் இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டு நடுவுல நம்ம சின்ராஸ் வேற வந்தாச்சு. ஒரே ஹாய் ஒரு ஹாய் சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. கிச்சன் பக்கம் வருவாங்கன்னா கூட நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நெனைப்பாங்க. இல்ல, இல்ல. எங்கேயும் வந்து அவங்க ஆஃபீஸ் கிட்ட வந்து மாங்கா மரம் இருந்துச்சாம். அதில வந்து மாங்கா பறிச்சுட்டு வந்து மாம்பழமா பழுத்துருந்துச்சாம் ஒண்ணே ஒண்ணு. அத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு கூட உனக்கு வேணுமான்னு கேட்கல. அது வேற விஷயம். நம்ம சமைச்சுட்டு போய் வச்சுக்கலாம் அவங்கள. என்ன அப்டின்னா, இடியாப்பத்துக்கு வந்து நம்ப அப்பத்துக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா, அது நம்மளாலலாம் முடியாது. அது வந்து கொஞ்ச நேரம் ஆகட்டும். நம்ம இந்த வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர கூப்பிடுவோம். ஏன்னா, நாம இடியாப்பம்லாம் சுட மாட்டோம். நம்ம இந்த இதர வேலைகள் செய்வோம். இந்த புளியறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால எப்பவுமே நான் தான் செய்வேனே. ஏன் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போடுறன்னு சொல்லிட்டு புருஷன் கூட கேட்டான். வடகறிக்கு கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் இந்த மாரி பெரிய சைஸ் போட்டா கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு பிடிக்கும். பிடிக்கும். ஆனா நல்லாயிருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் இந்த மாரி பெருசு பெருசா போட்டீங்க அப்புட்னா வந்து குழம்பு நல்லாயிருக்கும். அது இடையில வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. அவ்வளோதான் எப்பயுமே மாரி நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு, நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டியது தான். இது இன்னும் அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே செஞ்சிருப்பீங்க. ஸோ நான் சும்மா செஞ்சு நைட் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இது சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியுமே. எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த இடியாப்பம் வித் வடகறி டேஸ்ட்டு. கடையில சாப்பிட்டுருக்கேன் இடியாப்பம் வித் வடகறி. பட் நான் வந்து வடகறி வச்சு இடியாப்பம் நம்ம வீட்ல செஞ்சது கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து சொன்னேன்ல ஒயிட் குருமா அந்த மாரி தான் செய்வேன். இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெறும் சர்க்கரை அந்த போட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய்லாம் வெறும் சர்க்கரை இல்ல தேங்காவும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு தான் சோம்பேறித்தனமா இருக்கும். நான் மட்டும் அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னா, வெறும் சர்க்கரையும், தேங்காவும் போட்டு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா அது சீக்கிரமா டைஜஷன் ஆகும். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியா செய்றேன். உங்களுக்கு தண்ணி வேணும் நான் கொஞ்சம் கம்மியா செய்றேன். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்புட்னா, நீங்க தண்ணி கூட ஊத்திக்கோங்க. ஏன்னா இடியாப்பம் இல்லையா? ஸோ அதனால தண்ணி மாரி ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா கட்டியா இருந்தா நல்லாயிருக்கும். கிரேவி மாரி அந்த மாரி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே அப்படிதான் பிடிக்கும்னு நானும் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நல்லா கருவேப்பிலலாம் போட்டு மூடி வச்சு லைட்டா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டா, அது வேலை முடிஞ்சிடுச்சு. அத நான் இறக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வேலை கிடையாது.
கூப்பிட்டியா அந்த ஆள? கூப்பிடுங்க புருஷோத்தமன்னு. அவரு வந்தோனே வந்து மாவெல்லாம் போட்டுட்டு, தண்ணியெல்லாம் ஊத்தி, நெய்யெல்லாம் போடுறாரு. நான் ஆல்ரெடி கொஞ்சம் நெய் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளயே நெய் போட்டாச்சு. நெய் போட்டுட்டு நல்லா கலந்தாங்க. சாஃப்ட்டா இருக்கு மாவு. இன்னைக்கு சூப்பரா மாவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டு மழை எனக்கு. ஏன்னா, அது என்னோட கைவண்ணம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டு வந்து நம்ம வீட்ல இடியாப்பத்துக்கு சுடுறதுக்கு வந்து அந்த வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாரிலாம் என்கிட்ட கிடையாது. நான் வந்து இந்த மாரி தட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேனே எப்பயுமே. இது எந்த தட்டு அப்டின்னா, நம்ம வந்து குடத்து மேல போடுறது அந்த மாரிலாம் வச்சிருப்போம்ல. இல்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் போட்டு குடுக்குறதுக்கு, ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன் வீட்ல வந்து தட்டு குடுப்பாங்கல்ல, அந்த மாரி தட்டு தான் நான் வச்சிருக்கிறது. ஸோ, அதில தான் நான் எப்பவுமே பண்ணுவேனே. இதுக்கு வந்து புருஷத்துக்கு ஒரு பெரிய யானைக்கு குடுப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு பெரிய உருண்ட எடுத்து, அதில இதில எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு நம்ம நெய் தடவிடணும். நெய் இல்ல எண்ணெய் அந்த மாரி தடவிடணும். அப்பதான் நமக்கு சாஃப்ட்டா வரும். ஆனா கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா சொன்னான்ல. பேசாம இவன வச்சு ஒரு இடியாப்ப கடை போட்டுடலாமா நம்ப? பாருங்களேன், பாருங்களேன். எவ்வளோ அழகா வருது இடியாப்பம். இப்ப நம்மட்ட எடுத்து காட்டுவாரு பாருங்க. அப்படியே மூஞ்சில ஒரே சிரிப்பு வரும் பாருங்களேன், நான் மூஞ்ச காட்டுனோனே. ஏன்னா இடியாப்பம் வந்து சூப்பரா செஞ்சுட்டாராமா. இதுக்கு யாரு காரணம்? ஒருத்தவங்க புளியறது மட்டும் காரணம் கிடையாதுல்ல. அதுக்கான மாவு ரெடி பண்ணது, அது சாஃப்ட்டா வர்றதுக்கு எல்லாத்துக்குமே யாரு? நான் தான் காரணமே. ஏன் அப்டின்னா, உஷத் மூஞ்ச வந்து இடியாப்பம் சுடும்போது மூஞ்சி பார்க்கணுமே. அப்படின்னு. அதனால தான் அவங்க மூஞ்ச காமிச்சேன். இந்த தட்டு அரேஞ்ச் பண்ணுறதுல நமக்கு வராது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரு வந்து கரெக்ட்டா அடுக்கிட்டாரு. நமக்கு இதெல்லாம் இல்ல. நம்ம அவ்வளோதான். நம்ம வந்து குழம்பு வச்சோமா, மாவு ரெடி பண்ணி குடுத்தோமா, அதுக்கப்புறம் அவங்க வேல தான். எல்லா இடியாப்பத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க லைனா. நான் அங்கேருந்து ஓடி போய் என்ன பண்ணேன் தெரியுமா இப்ப? இடியாப்பம் எப்படி சுட்டு ஃபர்ஸ்ட்டு கை வச்சோனே திட்டுவாங்க. எதுக்கு? சூடா இருக்கு சொல்லிட்டு நான் எடுத்து ஒண்ணு ஆட்டிட்டேன். செமையா சூடாயிடுச்சு. தட்டு எடுத்துட்டு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு பண்ணேன். பட் இடியாப்பம் சூடானதுனால எனக்கு எடுக்க முடியல. அதனால நீங்களே எடுத்து குடுங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்துக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன 2 இடியாப்பத்த வச்சு, அதுக்கு ஒரு வடகறி வச்சு அட போங்கய்யா! என்னத்த சாப்பிட்றது? என்ன பிரியாணி இதெல்லாம். இந்த மாரி கம்ஃபர்ட் ஃபுட்ட சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாரி நெறைய கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் போடாம இத செஞ்சா சூப்பரா இருக்கும். நீங்க என்ன செஞ்சீங்க? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.